ஹாய் காய்ஸ், வெல்கமிங் யூ ஆல் டு சாய்ஸ் ஸ்டார்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயில்லேயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து நம்ம குக்கிங் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேச்சுலர்ஸ் சிக்கன் பிரியாணி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பேச்சுலர்ஸ் சிக்கன் பிரியாணி வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் பொதுவாகவே வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ பிராய்லர் hen எடுத்திருக்கேன், நாட்டுக்கோழி எடுக்கங்க. ஸோ 3/4 கிலோ கறி, தேவையான அளவு உப்பு, அப்புறமா வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா. இது வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக. மேரினேட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், புதினா, மல்லி இலை, தயிர், லெமன், இது எல்லாத்தையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டு தி மேக்ஸ் வந்து இந்த மசாலாவே வந்து நமக்கு வந்து பிரியாணிக்குமே வந்து போதும். இல்லை நான் கொஞ்சம் ரொம்ப வந்து மசாலா ஃப்ளேவர்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே வெங்காயத்தை வதக்குறப்போ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி டு தி மேக்ஸ் ஒரு 1/2 hour நீங்கள் வந்து வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 hour வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பிரியாணியோட ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் பாஸ்மதி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2 கப், தட் இஸ் 2 டம்ளர் நான் வந்து வச்சுருக்கேன். 1:1 ரேஷியோ. அதில் தான் வந்து கறியும் அரிசியும் வந்து ஒரே மாதிரி இதில் இருந்தால் நல்லாயிருக்கும்பாங்க. இல்லை கறி கொஞ்சம் கூட இருக்கலாம், பட் ரைஸ் ரொம்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரே இருக்காது. ஸோ வந்து 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, அப்புறமா வந்து காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா. ஸோ நான் குக்கரில் செஞ்சுட்டு குக்கரை வந்து மூடாமல் நான் வந்து இன்றைக்கி தம் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், மோர் தென் சன்ஃப்ளவர் ஆயில் ஆரல்ஸ் கடலெண்ணெயை விட. ஸோ தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம், அன்னாச்சி பூ, அப்புறமா வந்து கடல் பாசி, இது எல்லாமே போட்டுப்போம் மசாலாக்காக. ஏன்னா நம்ம கரம் மசாலா ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இப்படி இருந்தால் போதும். தனியாக வந்து நம்ம கரம் மசாலாவும் திரிக்கலாம், பட் பேச்சுலர் பாய்ஸ் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. அதுக்காக கரம் மசாலா பொடியை நம்ம வாங்கிட்டோம். ஆஸ் பர் இஸ் உங்கள் சாய்ஸ், நீங்கள் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணேன். மற்ற எல்லாமே வந்து ஹோம்மேட். கரம் மசாலா மட்டும் கடையில் வாங்கினது. அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வதங்கலை அப்படின்னாலே உங்களுக்கு டேஸ்ட் வராது. இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஷேட் வந்து வரணும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்திற்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நான் பச்சை மிளகா வந்து கிள்ளி போடவே இல்லை, அப்படியே தான் மேலே வந்து இதை எடுத்துகிட்டு மட்டும் நான் போட்டிருக்கேன். அதை வந்து கட் பண்ணவே இல்லை. தேவையான அளவு தக்காளி, நான் 2 குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மல்லி, புதினா. மல்லி வந்து கம்மியாக இருக்கணும், புதினா கொஞ்சம் நிறைய இருக்கும். ஏன்னா புதினா தான் வந்து பிரியாணியை வந்து டாமினேட் பண்ணி டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ இது நல்லா வந்து வதங்கணும். வதங்கி இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். பட் மற்றபடி மசாலாஸ் நான் எதுவுமே போடலை. ஏன்னா மசாலாஸ் வந்து எக்ஸஸாக தான் நம்ம கறிக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி உப்பு வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து கறிக்கு மட்டும்தான் அந்த உப்பு போட்டேன். இல்லை லாஸ்ட்டாக வந்து தண்ணியில் வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கூட லாஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி நல்லா வந்து இஞ்சி பூண்டு விழுதோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சிக்கன்லேருந்து ஏற்கனவே வந்து நமக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஒரு 5 to 7 minutes வந்து குக்கரில் வந்து அப்படியே வச்சுட்டு மேலே சும்மா ஒரு நார்மல் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். தண்ணி வெளியே வந்ததுக்கப்புறமா அரிசிக்கும் கறிக்கும் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை நான் வெந்நி தான் ஊற்றுவேன் அப்படின்னா கூட நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். பட் நான் நார்மல் வாட்டர் தான் ஊற்றுனேன். ஸோ இது நல்லா இப்போ கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். ஸோ ரொம்ப குக் பண்ணாலுமே வந்து ஒரு மாதிரி சங்கி ஆயிரும் கறி, ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். ரப்பர் மாதிரி வரக்கூடாது. ஸோ தேவையான அளவு அரிசிக்கும் கறிக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா பாயில் ஆகணும். அதுக்கு முன்னாடி அரிசி போட்டிங்க அப்படின்னா அரிசி வந்து சாதம் வந்து ஒரு மாதிரி பிசுப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க ரைஸ், நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். பட் அது வந்து இன்றைக்கி சரியில்லை. இந்தியா கேட்டில் வந்து எல்லோ கலர் பாக்கெட் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வந்து நான் வாங்கி போட்டிருந்தேன். ரொம்ப அரிசி வந்து உடஞ்சி இருந்துச்சு. நான் வந்து கம்ப்ளைண்ட்டுமே நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ரைஸ் பிடிக்குமோ அதையே நீங்கள் வாங்கிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப எங்களை ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ரைஸ் போட்டுட்டு மெதுவாக நம்ம வந்து கிண்டி விடணும். இப்போ வந்து நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கணும். எப்போவுமே இதே மாதிரி மிக்சட் ரைஸ் செய்கிறப்போ
தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சால்ட்டினஸ் தெரியணும். ஸோ சால்ட்டினஸ் தெரிஞ்சால் தான் அது சாதம் குக்காகி வர்றப்போ கரெக்டான ஒரு பதத்தில் வரும். இப்போ கொஞ்சம் மல்லி இலை அண்ட் புதினாவை போட்டுட்டு நான் தம் போட்டுட்டேன். ஒரு நார்மல் வீட்டில் உள்ள தட்டை எடுத்து இதை மாதிரி பிரியாணிக்குன்னே நாங்கள் ஒரு டவல் வச்சுருக்கோம். அந்த டவல் வச்சு நல்லா மூடி உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்று வந்து வெளியே போகாத அளவுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுக்கலாம். இப்படியே வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சாலும் குக் ஆயிரும். நாங்கள் இதுக்கப்புறம் தோசைக்கல்ல வைப்போம். பட் நான் இன்றைக்கி இப்படி வைக்கவே இல்லை. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு சாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.